ஒரு நாள் தூங்கி எழுந்துக்கும் போதும் நேற்று என்ன நடந்தது இந்த மறந்துடுற மாதிரி உங்களுக்கு ஒரு பிளெஸிங். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்றதை மட்டும் என்ஜாய் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு பிளெஸிங் கிடைக்கும். தூங்கி எழுந்துக்கிறீங்க, எழுந்திருக்கும் போது வீட்டில் தூங்கி எழுந்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இல்லை, அது உங்கள் வீடான கூட உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நீங்கள் மறந்துட்டீங்க. கரெக்டுங்களா? அப்போது தூங்கி எழுந்துக்கும் போது ஒரு காட்டில் எழுந்துக்கிறீங்க. அந்த காடு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அவதார் படத்தில் அப்படியே நல்ல க்ரீனரியாக காடு உள்ள அப்படியே பறக்கும், பூலாம் பறக்கும், செடி கொடிகள்லாம் நல்ல விரியும். போக போக வெல்கம் பண்ணுற மாதிரி ரொம்ப க்ரீனிஷாக ரொம்ப ஹாப்பியாக வந்து அந்த சூழ்நிலை இருக்கும். ஸ்மார்ட்டாக நம்ம என்ன பண்ணிடுறோம், நாளைக்கு ஏந்துக்கும் போது இது மாதிரி இடத்துல தூங்கி எழுந்துக்கணும்னு நினச்சிடறோம்னு வச்சுங்களேன். அங்கே அதே மாதிரி இடத்துல தூங்கி எழுந்துக்கணும். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா எதுவுமே நீங்கள் நினைக்கல, திடீர்னு காத்தால எழுந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவனத்தில் இருக்குறீங்க. அந்த பாலைவனத்தில் இருக்கும்போது என்னன்னா நாக்கு வட்டுது, நடக்கிறீங்க, போகிறீங்க, எதுவும் தண்ணியே இல்லை சுத்தமாக, அதான பாலைவனம். அப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட் மாதிரி மேகங்கள் வருது. அந்த மேகம் வந்து பேசுது எல்லாமே, ஏன்னா மண்ணுக்குள்ள ஆழத்துல தண்ணி இருக்குது. அந்த தண்ணி எங்கன்னா இருந்தா கண்ணுக்கு போட்டுமே இருந்தா தேடி போவீங்க. யாருமே மேகத்துல தண்ணி யோசிக்கிறது இல்ல. மேகம் தண்ணி வச்சுட்டு அந்த சைடு வருது, ஆனா அது தண்ணியை கீழே அனுப்பத்துக்குண்டான சூழ்நிலை அங்கே இல்லை. நீங்க அது உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டா பேசுது, எவ்வளவு தூரம் பேசிட்டு வர, ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க கூடாதா, என்ன கேட்குறீங்க, ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க கூடாதான்னு கேட்குறீங்க. இங்க நான் மழை பெய்யக்கூடிய சூழ்நிலையே நான் இங்க இல்லை, நான் எப்படி உனக்கு நம்ம தண்ணி தரது அப்படின்னா, கொடுக்கணும்னு நினைச்சா நீ கொடுக்கலாம் அவனுக்குள்ள, ஆனா அந்த தண்ணி ஒரே ஒரு சொட்டு தான் கொடுக்கும். அது என்ன சொல்லுதுன்னா, அந்த மேகம் நான் 10 நிமிஷத்துக்கு ஒரு சொட்டு என்னால் கொடுக்க முடியும் ஸ்குவீஸ் பண்ணி, அந்த ஒரு சொட்டை நீ வாங்கிக்கிற விஷயம் உங்ககிட்ட தான் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணோம் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து ஒரு சொட்டை போடுது. சொட்டை தேடி வாயை கொண்டு போனோம், அதுதான் வாய்ப்பு. அந்த வாய்ப்புக்கு இப்படி ஒரு விளக்கமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பை தேடி நம்ம தான் போனோம்.